பாஷா ஊர்வலம். அரசியல் கட்சிகள் போட்டி போட்டு வர்றாங்க. ஒருத்தருக்கு அப்பா, எங்க அப்பா அப்படிங்கிறாங்க. எங்க இந்த 58 பேருக்கு அப்பா இல்லையா? அந்த 250 பேர் இறந்தாங்களே அவங்களுக்கு அப்பா இல்லையா? புல்வாமாவுல பாதுகாப்பு படை முழுவதுமாக வேனிஷ்ட், அவர்களுக்கு அப்பா இல்லையா? பாஷாக்கு மட்டும்தான் அப்பா இருக்கிறாங்க, வேற யாருக்கு அப்பா இல்லை. இவங்க அப்பா எல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? இன்னொரு அரசியல்வாதி சொல்றாரு, ஐயோ நம்முடைய இஸ்லாமிய தீவிரவாத கைதிகள் ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ரத்த கண்ணீர் வருது, எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே விட்டா நல்லா. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசுறாங்க. முதல் ஆளா வர்றாங்க. பாஷா அவருடைய பூத உடலை யாரு தூக்கணுங்கிற போட்டா போட்டு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் இர்ரிவர்சிபிள் நோக்கி போயிடுச்சுங்க. திருத்த முடியாத நிகழ்வுகள். அந்த பொருளை திருப்பி கொண்டு வரது 10 ஆண்டுகளா. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தமிழகத்துல தினமும் சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் தலைவர்கள் தினமும் செஞ்சுட்டு irreversible change. அதை விட பெரிய கோவம், பாஷா ஊர்வலத்துக்கு காவல்துறையை நிக்க வச்சீங்க. சண்டை யாருக்காக போடணும்? இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வானதி அக்கா, காளேஸ்வரன் எல்லாரும் சண்டை போட்டாங்க. எதுக்கு? காவல்துறையை தலை குனிந்து ஒருத்தர் நிக்க வச்சிட்டீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் காலர் நிறுத்திட்டு உங்க மேல வருவான். ஏப்பா அன்னைக்கே நீ நின்னவன் தானே, இன்னைக்கு என்ன புது மரியாதை? உங்களுக்காகத்தான் போராடினோம். காரணம் ஜமேஷா முபீனுடைய குண்டு வெடிப்பு. அன்றிலிருந்து 2 நாட்கள் கழித்து உங்களுடைய கமிஷனர் அலுவலகத்திற்கு 2வது குண்டு தயாராக இருக்கு.